யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். யாக்கூபே, உன்னுடைய உம்மத்துக்களில் நபிமார்கள் வருவார்கள், அரசர்கள் வருவார்கள். எதுவரை தெரியுமா? என்னுடைய நபி வருகிற வரை, என்னுடைய இறுதி நபி வருகிற பொழுது உன்னுடைய உம்மத்துகள் ஹத்தமாக்கி விடுவார்கள். அவர்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பைத்துல் முகத்தஸை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள். வ இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பெயர் அஹ்மத். அவர் வருகிற வரைதான் உங்களுடைய பரம்பரை இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் முந்திய வேதங்களின் மூலமாக. வரக்கத் இப்னு நௌஃபல், இன்ஜீல் வேதத்தை கரைத்து குடித்த வரக்கா சொல்லுவார், ஒரு நபி வரப்போகிறார். வலா கஸீர் வலா தவீல், அவர் நீளமாகவும் இருக்க மாட்டார், குட்டையாகவும் இருக்க மாட்டார். இன்ஜீலிலே பொறிக்கப்பட்ட வார்த்தை. துல் அஃப்ரத்தைன், அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? வெண்மையாக இருப்பார், அபியலாக நேர்மாங்க எடுத்திருப்பார், 2 சடை ஓட்டதை போன்றவருக்கு இருப்பார். வ யஹ்லுபு ஷாத், அவர் ஆடு மேய்ப்பார், ஆட்டிலே பால் கறப்பார். வ யர்கபுல் ஹமீர வல் பகீர், அவர் கோவேரி கழுதையிலே கூட சாதாரணமாக பயணம் செய்வார். வ யுக்ஸிருல் அஸ்னாம், சிலைகளை உடைப்பார் என்ற பெருமானார் குறித்த எல்லா தகவல்களையும் இன்ஜீலிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறார். வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார், இன்ஜீலின் வித்தகர். இதையும் தாண்டி யூதர்கள் 2 இனம் இருந்தார்கள். ஹைபருடைய யூதர்கள், அத்ஃபானுடைய யூதர்கள். ஹைபர் யூதர்கள், அத்ஃபான் யூதர்கள், 2 பேர்களுக்கும் கடுமையாக சண்டை நடக்கிறது. இப்ப இந்த ஹைபருடைய யூதர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இறுதி நபி ஒருவர் காத்தமுன் நபி வருவார் என்று நாங்கள் தௌராத்திலே படித்திருக்கிறோம். அந்த நபிக்கு நாங்களும் எங்கள் பிச்சலங்களும் உதவியாளராக ஆவோம். அவர்களின் வசீலாவை கொண்டு, அவர்களின் துஆவை கொண்டு நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். போருக்கு போறாங்க, துஆ செஞ்சிட்டு. ஹைபரினுடைய யூதர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. அத்ஃபான் யூதர்கள் தோற்று போகிறார்கள். பெருமானாரின் வருகை குறித்து யூதர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். வேதத்தின் மூலமாக வரலாறு சொல்கிறது. கஅப் இப்னு லுஐ, யார் அவர்? கஅப் இப்னு லுஐ முதலில் ஜுமாவுக்கு ஜுமா என்று பெயர் வைத்தவர் கஅப் இப்னு லுஐ தான். அதுக்கு முன்னால் வரை ஜுமாவுக்கு பேர் ஜுமா அல்ல, அரூபா. நாளைக்கு வருதே ஜும்மா, அதுக்கு பேர் அரபியில அரூபா. ஜும்மா என்று பெயர் வைத்து மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து மக்களுக்கு பிரசங்கம் செய்தவர். ஜும்மானாவே ஒன்று சேர்த்தார். மக்களுக்கு ஒன்று சேர்த்து சயஹ்ருஜு லக்கும் நபஉன் அலீம், உங்களுக்கு ஒரு பெரும் விஷயம் வரப்போகிறது. என்ன தெரியுமா? யஹ்ருஜு மின் கௌமிக நபியுன், உங்களுடைய சமுதாயத்தில், அரபு சமுதாயத்தில் இருந்துதான் ஒரு நபி வருவார். இந்த நபி குறித்து நான் தௌராத்திலே படித்திருக்கிறேன் என்று சமூகத்தை ஒன்று கூட்டி முதலிலே ஜுமா தினத்தன்று சொன்னவர் கஅப் இப்னு லுஐ. சல்மான் ஃபாரிசி, முந்திய வேதங்களை ஆய்வு செய்தவர் சல்மான். சல்மானுடைய வரலாறை சொல்றதா இருந்தா அது தனியா ஒரு நாள் சொல்ல வேண்டும். 350 ஆண்டுகள் வாழ்ந்தவர் சல்மான். உலகத்தில் வாழ்ந்தவர் 100 வருஷம் இல்ல, 350 வருஷம். பாரஸ் நாட்டை சார்ந்த நெருப்பு வணங்கி சல்மான். ஏதோ 7 பேர்கள் மலையிலே வணக்கம் செய்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு தன்னுடைய அண்ணனோடு சேர்ந்து சல்மான் பார்ப்பார். அங்கு சென்றால் ஈசவி மதத்தை சார்ந்தவர்கள் இபாதத்து செய்வார்கள். அதை பின்பற்றி வீட்டிலே வந்து வணங்குவார். தந்தை காலிலே விலங்கு போடுவார், விலங்கை அத்துக்கொண்டு ஓடுவார். கனீசாவுக்கு செல்லுவார், யூதர்களினுடைய கிறிஸ்துவர்களுடைய மதத்திற்கு செல்லுவார். அங்கேயே பல ஆண்டுகள் தங்குவார். ஒரு பாதிரி வருவார், சத்தீஹ். அந்த பாதிரியினுடைய வேலை, நல்ல பாதிரிகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு கருப்பாட்டு பாதிரி, மக்களிடத்திலே செல்வத்தை வாங்கி வாங்கி தங்கமாக மாற்றி சேர்த்து வைத்த பாதிரி. அவரை சமூகத்திற்கு இனம் காட்டுவார். இவர் உங்களிடத்திலே பொருளாதாரத்தை வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்பதாக சொல்லிவிட்டு இந்த சத்தி தங்கமாக மாற்றுகிறார் என்று சொல்ல மக்கள் எல்லாம் வருவார்கள். கல்லால் அடித்து சத்தியை கொல்லுவார்கள். சத்தியைக்கு பிறகு அந்த பொறுப்பிலே இன்னொரு பாதிரி வருவார். அவர் நல்லவர். அவர் இறக்கிற பொழுது இன்னொருவரை காட்டுவார். மூசிலுக்கு அழைத்து செல்லுவார். மூசிலே தங்குவார்கள். இப்படி தங்கி தங்கி கடைசியிலே ஒரு பாதிரி சொல்லுவார், எனக்கு பிறகு ஒரு நபி வரப்போகிறார். எங்கு வரப்போகிறார் என்று சல்மான் பாரிசி கேட்க, 2 மலைகளுக்கு இடையிலே பசுமையான இடம் யஸ்ரிபை குறித்து இஷாரா செய்வார். அங்குதான் நபி வருவார். அந்த நபியை போய் நீ ஈமான் கொள் என்று சொல்ல, தன்னிடத்தில் இருக்கிற ஆடுகள், தன்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரம் அத்தனையும்
வியாபாரத்திற்கு வந்த அரபுகளிடத்திலே கொடுத்து அந்த இடத்தை காட்டுங்கள் என்று சொல்ல, அந்த அரபுகள், கல் நெஞ்சம் கொண்ட அரபுகள், அவரிடத்திலே ஆடுகளையும் பொருளாதாரத்தையும் பறித்துக் கொண்டு செல்லுகிற பொழுதே மதீனாவிலே இருக்கிற ஹலீசா என்ற பெண்மணியிடத்திலே இவரை விட்டு செல்வார்கள். விற்பனை செஞ்சிருவாங்க. அடிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். தோட்டத்திலே அடிமையாக 16 மாதங்கள் வேலை செய்வார். தோட்டத்தினுடைய மேல் பகுதியிலே அவர் நின்று கொண்டிருக்கிற பொழுது, பேரித்தம்பளம் பறித்துக் கொண்டிருக்கிற பொழுது கீழே பேசிக் கொண்டிருப்பார்கள். யாரோ ஒருவர் வந்திருக்கிறாராம் முகம்மது என்று, அவர் தன்னை நபி என்று சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே கையை விட்டுவார். நபியா? அவருக்காகத்தானே இத்தனை நாள் போராட்டம். எங்கே அந்த நபி? கீழே சரசர என்று விழ, உடம்பெல்லாம் காயமாக கீழே வந்தவுடன் ஹலீசா கேட்பார், ஏனடா உனக்கு இந்த பதட்டம் என்று கேட்கிற பொழுது, யாரோ நபி என்று சொன்னீர்களே, அவர் எங்கே இருக்கிறார்? வேகமாக கன்னத்தில் அறைகிறார். ஹலீசா அறையை வாங்கிக் கொண்டு அந்த நபியை பார்க்க வேண்டும். ஆனால் முன்னால் உள்ள வேதக்காரர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நபிக்கு 3 தன்மை இருக்கும், அதை நீ சோதித்துக் கொள் என்று சொல்லி இருக்கிறார்கள். முதலாவது, ஃபைன்னஹு லா யக்பலு ஸதகா, சதக்காவை கொடுத்தால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இரண்டாவது, அன்பளிப்பை கொடுத்தால் அவர் ஒப்புக்கொள்வார். மூன்றாவது, அவருடைய 2 தோள்புஜத்திற்கு மத்தியிலே ஹதமுன் நுபுவத்தின் முத்திரை இருக்கும், அவர்தான் நபி என்று சொல்ல, நேரா நாயகத்தை குறித்து கேட்டவுடன் செல்லுவார். பெருமானாரிடத்திலே கொஞ்சம் பேரிச்சம்பளத்தை கொண்டு போய் கொடுத்து, நாயகமே இது உங்களுக்கு சதக்காவின் பொருள், சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, சதக்காவை நான் சாப்பிட மாட்டேன், நம்பர் 1. அடுத்த நாள் செல்லுவார். கொஞ்சம் பேரிச்சம்பளங்களை எடுத்து சென்று, இது உங்களுக்கு அன்பளிப்பு என்று கொடுக்க, நபிகள் பெருமானார் சாப்பிடுவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். நம்பர் 2 பெருமானாரை கூப்பிட்டு, நம்பர் 3ஐயும் நான் சொல்லுகிறேன். தன் ஆடையை கலட்டி என் முதுகுக்கு பின்னால் ஹதமுன் நுபுவத் இருக்கிறது, இதை பார்ப்பதற்குத்தானே சுற்றி வருகிறாய் என்று சொல்ல, சல்மான் பார்சி முத்தமிடுகிறார்கள். அந்த நபியை காண்பதற்காக, ஈருலக சக்கரவர்த்தியை கண்ணால் காண வேண்டும் என்பதற்காக அவர்கள் பட்ட போராட்டம் ஏராளம். எல்லா வேதங்களையும் தெரிந்தறிந்து பெருமானாரை கண்டுபிடிக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, உங்களை நான் விடுவிக்கிறேன் என்று சொல்ல, அந்த பெண்மணி சொல்லுவார், என் தோட்டத்திலே அப்பதான் ஊண்டிருப்பாங்க கன்று, என் தோட்டத்தில் இருக்கிற பேரித்தம்பளம் நீங்கள் கன்றாக ஊண்டி 350 மரத்தை ஊண்டணும், அது முளைக்க வேண்டும், பணம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, எனக்கு 200 திர்ஹம் கொடுக்க வேண்டும். இந்த 2ஐயும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க விடுதலையாகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்திலே சொல்ல, எல்லோரும் சேர்ந்து 200 திர்ஹத்தை கொடுத்து விடுவார்கள். ஆனா மரம் முளைச்சு வரதா இருந்தா 7 வருஷம் ஆகுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கரத்தால் 350 மரங்களையும் நடுவார்கள். 7 வருடத்தில் முளைக்க வேண்டிய மரம் ஒரே ஆண்டிலே முளைத்து பழம் கொடுக்கும். அதற்கு பிறகு சல்மான் விடுதலையாவார்கள். பெருமானார் சொல்லுவார்கள், அஸ்ஸல்மான் மின்னா மின் அஹ்லி பைத்தி, சல்மான் என்னை சார்ந்தவர், என் குடும்பத்தை சார்ந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுகிறார்களே. இந்த சல்மான் முந்திய வேதம் அத்தனையிலும் முத்திரை நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துவிட்டு ஈமான் போட்டவர்கள். துப்பா, யார் அந்த துப்பா? வரலாறுகளை புரட்டுங்கள். துப்பா உல் உமைரி பெரும் அரசர், தன்னுடைய அமைச்சர்களை எல்லாம் புடைசூழ அடைத்துக் கொண்டு வருகிறார். காபத்துல்லாவை அப்படியே சுத்தி எல்லோரும் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஊரிலே இப்படி ஒரு ஆலயம் கட்டலாம், இந்த கருப்பு காபா, இந்த ஒரு கல்லை இப்படி சுற்றி வருகிறார்களே என்று எண்ணத்தான் செய்வார். காபாவை குறித்து யார் தவறாக எண்ணுகிறார்களோ உலகத்திலேயே அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை வழங்கி விடுகிறார். உடம்பெல்லாம் புழு பூத்து விடுகிறது. அரசருக்கு மருத்துவர்கள் வருகிறார்கள், சிகிச்சை அளிக்கிறார்கள், பயனில்லை. கடைசியில் ஒரு மருத்துவர் வருவார், நீங்கள் காபாவை குறித்து தவறாக எண்ணி இருக்கிறீர்கள், எண்ணத்தை மாற்றுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் சுகத்தை கொடுப்பான். எண்ணத்தை மாற்றினார், எனக்கு உடல் ஆரோக்கியம் கொடுத்தால், அல்லாஹ் கொடுத்து விட்டால் இந்த காபாவுக்கு திரை அணிவிப்பேன் என்று அந்த மருத்துவர் சொல்ல, அவர் உடல் நலம் உருவாகிறது. முதலில் காபாவுக்கு திரை அணிவித்தவர் அந்த துப்பா உல் உமைரி என்ற அரசர் தான். அவர் தன்னுடைய அமைச்சர்களோடு படைவட்டாளத்தோடு புறப்பட்டு செல்ல, மதீனா வருகிறது, யஸ்ரிப் வருகிறது. பெருமானார் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த தலைவர்கள் சொன்னார்கள், உலமாக்கள் சொன்னார்கள்,
இந்த இடத்தில் தான் முகம்மது என்ற இறுதி நபி வருவார். நாங்கள் வேதங்கள் படித்திருக்கிறோம், அதில் வருவார். எங்கள் பிச்சலங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நாடுகிறோம். அரசரே, நீங்கள் செல்லுங்கள், நாங்கள் தங்கிவிடுகிறோம் என்று 500 உலமாக்கள் அறிஞர்கள் அங்கே தங்குகிறார்கள். அந்த வழியில் வந்தவர்கள் தான் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் வருவதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மதீனா பிளான் போடப்படுகிறது. அல்லாஹ்வின்